சம்பவம் செய்ய மிரட்டலாக தயாரான ஜெயிலர் 2. ஜெயிலர் படத்திற்கு பிறகு மல்டி ஸ்டார்களை வைத்து ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் மற்றும் கூலி திரைப்படங்கள் ஜெயிலர் படம் அளவிற்கு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கவில்லை. இந்த நிலையில் ஜெயிலர் படத்தின் வசூலை முறியடிக்க வருகிறது ஜெயிலர் 2. நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் 2 திரைப்படத்தின் ஷூட்டிங் முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக சன் பிக்சர்ஸ் அறிவித்துள்ளது. நெல்சன், வசந்த் ரவி உள்ளிட்டோர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் விரைவில் படம் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயிலர் 2 படத்தின் கதாபாத்திரங்கள் குறித்த தகவல்களும் ரசிகர்களுக்கிடையே ஆர்வத்தை கிளப்பியுள்ளது. முதல் பாகத்தில் முக்கிய பங்கு வகித்த ரம்யா கிருஷ்ணன் இந்த பாகத்திலும் ரஜினிகாந்தின் மனைவியாக மீண்டும் நடிக்கிறார். அதோடு கன்னட திரையுலகின் முன்னணி நடிகர் சிவராஜ்குமார் மற்றும் மலையாள சினிமாவின் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் ஆகியோர் சிறப்பு கதாபாத்திரங்களில் இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பல மொழி நட்சத்திரங்களின் இணைப்பு படத்திற்கு பான் இந்திய அளவில் கூடுதல் கவனத்தை ஈர்க்கிறது. முதல் பாகத்தின் டிஜிட்டல் உரிமத்தை பெற்ற பிரைம் வீடியோ தற்பொழுது இரண்டாம் பாகத்திற்கு உரிமம் பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிலும் இந்த ஒப்பந்தம் சுமார் 160 கோடி ரூபாய் மதிப்பில் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திரையுலகில் பெரும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் இது ஏற்படுத்தியுள்ளது. முதல் பாகமான ஜெயிலர் படம் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பில் OTT ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக ஜெயிலர் 2 இவ்வளவு பெரிய தொகைக்கு விற்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் தமிழ் சினிமாவின் வணிக அளவை மேலும் உயர்த்தியுள்ளதாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த தகவல்கள் குறித்த தயாரிப்பு நிறுவனங்களிலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்துதல் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டு பெரிய படமாக விஜயின் ஜனநாயகன் மற்றும் ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 உள்ளிட்ட படங்கள் மட்டுமே இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜனநாயகன் படம் முழுவதுமே இணையதளத்தில் லீக் ஆகி படக்குழுவுக்கு பலத்த நஷ்டத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஜெயிலர் 2 திரைப்படம் மட்டுமே கோலிவுட்டுக்கு இந்த ஆண்டில் பெரிய பாக்ஸ் ஆபீஸ் வசூலை ஏற்படுத்தி தரும் படமாக இருக்கும் என்கின்றனர். விரைவில் இந்த படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் மற்றும் ட்ரெய்லர் வெளியாக இருக்கிறதா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் டைகர் முத்துவேல் பாண்டியன் என்ற சக்தி வாய்ந்த கதாபாத்திரத்தில் திரும்பி வருகிறார் என்பது ரசிகர்களிடம் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.